வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேம்மா. நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீட்டு தோட்டத்திற்கு உரங்கள்மா. வீட்டு தோட்டம் காய்கறி செடிகள் வீட்டில் போட்டிருப்பாங்க. வீட்டு தோட்டத்திற்கு உரம், அதை மாடி தோட்டத்தையும் சொன்னால் தான் விளக்கமாக இருக்கும். அதாவது மாடி தோட்டம் என்பது சிறு தொட்டியில் சிறிய கொள்ளளவு கொண்டதில் நம்ம செடி வளர்க்குறோம். அதுக்கு தேவையான சத்து அந்த மண்ணில் கிடைக்காது. அதனால் நம்ம 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நேச்சுரல் இயற்கை உரம் கொடுத்துட்ருக்கோம் மாடி தோட்டத்துக்கு. ஆனால் பூமியில் அப்படி இல்லைம்மா. பூமியிலையோ நிலத்துலையோ காய்கறி செடின்னு இல்லை, நமக்கு எந்த செடியாக இருந்தாலும் உரம் போடுறதுக்கு பூமியிலே உங்களுக்கு அனைத்து வகையான சத்து இருக்கும். அது எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். ஏன்னா நல்லா ஆழமாக போகுது வேறு, பூமியில் நல்லா ஆழமாக போகுது. மாடி தோட்டத்தில் வேறு ஆழமாக போக வாய்ப்பில்லை. அப்படியே தொட்டியை விட்டு வெளியே வந்தாலும் நம்ம வச்சுருக்க தரை மேலே தான் இருக்கும் அந்த வேர். பூமியில் அந்த மாதிரி இல்லை. அது எவ்வளோ ஆழம் போகுதோ வேர் போகும், அனைத்து சத்தும் பூமியிலேருந்து எடுத்துக்கும். அதனால் மாடி தோட்டத்துக்கு கொடுக்குற மாதிரி உரம் ஒரு வாரம் 10 நாளில் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஒரு 20 நாள் இல்லை ஒரு 30 நாளில் நம்ம உரம் கொடுக்கலாம் வீட்டு தோட்டத்துக்கு. அதே வந்துமா நம்ம எப்படி உரம் கொடுக்கணுன்னு ஒரு இருக்குது. உரம் கொடுக்கும்போது இப்போ 2 நாளைக்கு இப்போ மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறோமா, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. உரம் கொடுக்கறதுக்கு முன்னே மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும் ஒன்று. 2வது மண்ணை கிளறி விட்டு தான் ஊற்றணும். கீழே பூமியில் சொல்கிறேன் நான், வீட்டு தோட்டத்திற்கு மண்ணை கிளறி விட்டு தான் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு மண்ணை கிளறி விட்டு ஊற்றினா சத்துக்கள் வேறு வரைக்கும் போகும். ஈரப்பதம் இருந்தாலும் ஜவ்வுன்னு உறிஞ்சிக்கும். மண் காஞ்சிருக்கும்போது வெயில் நேரத்தில் காஞ்சிருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா அதுக்கு வேர்கள் பாதிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆமாம். ஆனால் என்ன உரம் கொடுக்கலாம் வீட்டு தோட்டத்துக்குன்னா தொழு உரம் தான். மாட்டு சாண எரு, மக்கிய கம்போஸ்ட் உரமும் மண்புழு உரமும் கொடுக்கலாம். மண்புழு உரம் இலைகள் வளர்ச்சிக்கும், மக்கிய கம்போஸ்ட்டு காய்கறிகள் வளர வளர்ச்சி அடைய உதவும். இதுவே நீங்கள் மாடி தோட்டமாக இருந்தால் 10 டேஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு மணிலா புண்ணாக்கு தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். ஒரு கப்பு புண்ணாக்குனா 10 மடங்கு தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். மீன் அமினோ அமிலம் தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். கிச்சன் வேஸ்டேஜ் அதுவும் தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். பஞ்சகாவியா, மோர், தயிர் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வீட்டு தோட்டத்துக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மணிலா புண்ணாக்கு கூட நீங்கள் 1 மந்த்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாமா. ஏன்னா மணிலா புண்ணாக்கில் பொட்டாசியம் இருக்குது, பூக்கள் மொட்டுகள் வைப்பதற்கு, பாஸ்பரஸ் இருக்குது, இலைகள் செழிப்பாக வளர்கிறதுக்கு, மங்கனீஸ் இருக்குது, வேர்கள் நல்லா கீழே போகிறதுக்கு பூமியில். அதனால் மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம். நீங்கள் இருக்குது என்கிட்ட புண்ணாக்கு இருக்குது வீட்டு தோட்டத்துக்கு கொடுக்குறதுனால நல்லா அழகாக கரைச்சி தண்ணி நிறைய கலந்து கொடுங்க. இல்லை அந்த சாதம் வடிக்கிற தண்ணி வீட்லேயே அப்படியே நீங்கள் வாசலில் இருந்துக்கிட்டே கொண்டு போய் அப்படி நடந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்படியே ஊற்றாதீங்க. அதில் 4 பங்கு 5 பங்கு தண்ணி கலந்து ஊற்றுங்க. அரிசி கழுவுற தண்ணி அதை போடுங்க. அடுத்து அடுப்பு சாம்பல் இருக்கும். எப்பயுமே நம்ம சுடு தண்ணி போடுவோம், சாம்பல் இருந்துகிட்ருக்கோம். விரட்டி மாடு இருக்கிறவங்க வீட்டில் விரட்டி இருக்கும். அந்த சாம்பல்லாம் செடிங்களுக்கு ரொம்ப நல்லதுமா. எங்களுக்கெல்லாம் கிடைக்கல மாடி தோட்டத்துக்கு. அந்த சாம்பலில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. அந்த சாம்பல் எப்படி செடிங்க மேலே ஒவ்வொரு இதுக்கும் அழகாக தூவி விடலாம் சாம்பல். சரிங்களா? ஒவ்வொரு 6 செடிகள் சிலர் உரம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாதுமா. போதுமான அளவு செடிகள் வளர்கிறதுக்கு போதுமான அளவு சத்து இருக்கணும். செடியோடைய கொள்ளளவு எந்த பாக்ஸில் இருக்குது எதில் இருக்குதுன்னு பார்த்து கொடுக்கணும். இப்போ இந்த புதுசாக நடுற செடிங்க செடி நட்டு 10 நாள் 15 நாள் ஆகுதுன்னா அதுக்கெலாம் நீங்கள் உரம் கொடுக்க வேணாம். அதுங்க இன்னும் வேர் கீழே போகணும். இன்னும் நல்லா தன்னுடைய முயற்சியில் அது வளரணும். அவ்வளோ குறுகிய 10 நாள் 20 நாள் செடிகளுக்கெல்லாம் நம்ம உரம் கொடுக்க வேணாம். அவங்க தானாக வளர்ந்தால் தான் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். தோட்டத்திற்கு உரம் கொடுக்குறதுல இவ்வளோ கவனிக்க வேண்டியது இருக்குமா. தொழு உரம் மக்கிய கம்போஸ்ட் தோட்ட பயிர்களுக்கு ரொம்ப சிறந்ததுமா. மக்கிய எரு கம்போஸ்ட் தோட்ட பயிர்களுக்கு ரொம்ப சிறந்தது. நாமளும் மாடி தோட்டத்தில் இருக்குன்னா அதுக்கு ஒரு கைப்பிடி போட்டுக்கினே போகலாமா தொட்டியில். சரிங்களா?
மாடி தோட்டத்துக்கு இயற்கை உரம் கொடுக்குற மாதிரி பூமி தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு கொடுக்கணுன்னு நெசசிட்டி இல்லை. ஏன்னா எல்லா சத்துமே உங்களுக்கு மண்ணில் கிடைக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிறத போட்டால் போதும். இப்படி தான் நம்ம வந்து உரம் கொடுத்துட்ருக்கணும். ஆனால் பூக்கிற சமயம் காய்க்கிற சமையலாம் செடிங்களுக்கு வீட்டு தோட்டமாக இருந்தாலும் மாடி தோட்டமாக இருந்தாலும் பொட்டாசியம் ரொம்ப தேவைம்மா. இதை அப்படியே பாருங்கள், நான் மாடி தோட்டத்துக்கு புண்ணாக்கு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். 2 நாள் ஊறிட்டுது, 48 மணி நேரம் ஊறிட்டுதுமா. இப்போ இதை தான் தண்ணி கலந்து இப்போ நான் மாடி தோட்ட செடிங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் பொட்டாசியம், மங்கனீஸு, பாஸ்பரஸு இந்த மாதிரி நிறைய சத்துகள் இருக்குமா செடிக்கு தேவையானது. அதனால் அப்புறம் செடி நம்ம ஒரு உரம் கொடுக்குறோன்னா காய்கறி செடிக்கு மட்டும்னு கொடுக்க போகிறதில்ல, பக்கத்தில் இருக்க பூச்செடிகளுக்கு, கொடி வகைக்கு, அந்த மாதிரி ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைய கொடுத்துருங்க. பழமரமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதாம்மா உரம் சம்மந்தமாக நம்ம கொடுக்க வேண்டியது. இன்னும் என்கிட்ட புளிச்ச மோர் இருக்குமா வீட்டு தோட்டத்துக்கு, பரவாயில்ல, நல்லா தண்ணியை கலந்து அப்படி வேரில் ஊற்றி விடுங்க. அது எல்லாமே சத்து தான். இல்லை நான் 30 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்க சொன்னேன், கவலைப்பட வேணாம். ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? எதை வேஸ்ட் ஆனாலும் அரிசி கலந்த தண்ணி மட்டும்தான் நீங்கள் அப்படியே கொடுக்கணும். தோட்டப்பயிர்களுக்கு அப்படியே ஊற்றிடலாம். சாதம் வச்ச தண்ணி, இந்த கிச்சன் வேஸ்டேஜெலாம் செஞ்சிங்கன்னா தண்ணி கலந்து தாம்மா கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. திடமாக எந்த உரமும் கொடுக்கக்கூடாது. அதை லிக்விடாக்கி மண் உரியிற தன்மை இருக்கணும். மண்ணுக்கு உரியிற தன்மை இருக்கணும். உரியும் போது அப்படியே மண் மேலே பால் எடை படிகிற மாதிரி படியும். அந்த மாதிரி படியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே தண்ணி கலந்து உரம் கொடுத்துட்ருக்கோம். இதாம்மா வீட்டு தோட்டத்திற்கு காய்கறி தோட்டத்திற்கு தேவையான உரங்கள். நன்றிம்மா.